தாய் உறவொன்று தேடும் பிள்ளை ஒன்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 13 முதல் 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை எங்கென வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி இன்று தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய குழந்தை சாண்டோ பெர்ஃபினுக்காக, அவருடைய பெற்றோர் விஜு, சோஃபியா ஆகியோருக்காக இறைவனிடம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு அவர் என்னை இட்டு செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவரது போலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் என அன்பின் ஆண்டவரே, அன்று உமது திருப்பாடல் ஆசிரியர் உம்மையே நல்ல ஆயனாக, ஊற்று நண்பனாக, பாசமிகு தந்தையாக, அன்பான தாயாக ஏற்று பாடி போற்றி மகிழ்ந்தாரே. அதே போன்று இன்று இந்த இல்லத்திலே கூடியிருக்கக்கூடிய நாங்கள் இந்த இல்லத்திற்காக நீ செய்து வரக்கூடிய அனைத்து விதமான அருள் நலன்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நீரே இந்த இல்லத்தாரை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றேன். வாழ்வு என்னும் கொடையை விஜு, சோஃபியா ஆகியோருக்கு சாண்டோ பெர்ஃபின் வழியாக நிறைவாக தந்திருக்கின்றேன். நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, அன்பான பெற்றோரை தந்திருக்கின்றீர். இந்த குழந்தைக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவர்கள் வாழ்வதற்கென்று நல்ல இல்லத்தினை தந்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வின் ஆதாரமாக நல்ல வேலையை தந்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் இவர்களை தினந்தோறும் கரம் பிடித்து உம்முடைய உடனிருப்பிலே அழைத்து செல்கின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, என்னாலும் இவர்களுக்கு நல்ல ஆயனாக, நல்ல நண்பனாக, உற்ற தோழனாக இருந்து வழிநடத்தி வரக்கூடிய உம்முடைய மேன்மை மிகு வழிகாட்டுதலுக்காக இறைவா உம்மை தொடர்ந்து ஆராதிக்கின்றோம். தொடர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அருமையான பொழுதினிலே சாண்டோ பெர்ஃபினுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே இந்த குழந்தையை உமது கரங்களிலே தந்து ஜெபிக்கின்றோம். உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாழ்வை இந்த குழந்தையானவர் நிறைவாக முழுமையாக வாழ்வதற்கான அனைத்து விதமான ஆற்றலையும் உம்மிடமிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உமது திருமுன் கரமேந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ நான் உன்னை ஆற்றோரம் நடப்பட்ட கேத்திரு மரங்களைப் போல செழித்து வளரச் செய்வேன் என்று வாக்களித்தவரே, இந்த குழந்தையையும் ஆற்றோரம் நடப்பட்ட மரங்கள் எவ்வாறு செழுமையாகவும் பசுமையாகவும் உயரமாகவும் வளர்ந்து நிறைவான கனியை தருகின்றதோ அதே போன்று இந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்விலே நீடிய வாழ்நாளை பெற்று நிறைவான ஞானத்தை பெற்று அறிவிலும் ஞானத்திலும் சிறந்த ஒரு மகனாக வாழ்ந்து நிறைவான கனிகளை தன்னுடைய வாழ்விலே தருவதற்கான ஆற்றலை இந்த குழந்தைக்கு தந்தல்வீராக. அன்பின் ஆண்டவரே, அன்று எவ்வாறு சிறு வயதில் நீர் அறிவிலும் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் முதிர்ச்சியோடு வாழ்கிறோம், அதே போன்று இந்த குழந்தையையும் அறிவிலும் ஆற்றலிலும் உடல் வளர்ச்சியிலும் முதிர்ச்சி பெற்ற குழந்தையாய் நீரே பேணி பராமரிப்பீராக. இதோ பகலிலே கதிரவன் உன்னை தாக்காது, இரவிலோ நிலாவும் உன்னை தீண்டாது என்று மொழிந்தவரே, இந்த விதமான ஆபத்தும் பொல்லாப்பும் இந்த குழந்தையை அணுகாதவாறு உமது கண்ணின் கருவிலியன இந்த குழந்தையை நீரே பேணி பராமரிப்பீராக. உம்முடைய சிறகுகளில் நிழலில் வைத்து இந்த குழந்தையை பேணி பராமரித்தலும். இதனால் திருச்சபையின் விழுமியங்களை நிறைவாக கற்றுத் தேர்ந்து நல்ல ஒரு கிறிஸ்தவராக, நல்ல ஒரு மறு கிறிஸ்துவாக வாழக்கூடிய ஆற்றலை இந்த குழந்தைக்கு தந்தல்வீராக. தன்னுடைய பெற்றோரின் எதிர்பார்ப்புக்கு இணங்க வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக, கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மேன்மை மிகு குழந்தையாக இந்த குழந்தை வாழ வேண்டும். அதற்கான ஆசீர்வாதங்களை குறைந்தாலும் அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலே இந்த குழந்தையினுடைய பெற்றோரை உமது கரங்களிலே தந்து ஜெபிக்கின்றோம். குறிப்பாக தந்தையை ஆசீர்வதித்தலும். தந்தையானவர் தன்னுடைய வேலையை நிறைவாக செய்து நல்ல வருமானத்தை பெற்று இந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து விதமான சூழ்நிலைகளையும், நல்ல கல்வி வாய்ப்பையும், நல்ல உடல் உள்ள ஆரோக்கியமான உணவுகளையும் தருவதற்கான
பொருளாதாரத்தை இவருக்கு தந்தல்வீராக. இவர் பணி செய்யக்கூடிய இடத்திலே இவருக்கு தேவையான பாதுகாப்பை தந்தல்வீராக. என்னாலும் இவரை உம்முடைய அன்பின் அரவணைப்பிலே வழிநடத்தி செல்வீராக. குழந்தையினுடைய தாயை உமது கரங்களிலே தந்து ஜெபிக்கின்றோம். குழந்தைக்காக தன்னுடைய ஆசைகளை தியாகம் செய்து வாழக்கூடிய இந்த அன்பின் தாயை நிறைவாக ஆசீர்வதித்தல்லும். இவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தல்வீராக. இவர் இந்த குழந்தைக்கு நல்ல மதிப்பீடுகளை கற்றுத்தரக்கூடிய நல்ல ஒரு ஞானத்தாயாக இருக்கக்கூடிய ஆற்றலை தந்தல்வீராக. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நேரத்திலே இந்த குழந்தைக்காக கூடி நின்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே தந்து ஜெபிக்கின்றோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தல்லும். அனைவரும் என்னாலும் இந்த குழந்தையோடு பயணித்து இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு மேன்மை மிகு பெற்றோர்களாக, பெரியவர்களாக வாழக்கூடிய ஆற்றலையும் அரவணைப்பையும் அனைவருக்கும் தந்தல்வீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெபங்களை எல்லாம் எங்களுடைய தாய் அன்னைவர் வழியாக ஒரு பாதம் தந்து ஜெபிக்கின்றோம். விண்ணுதற்கு நீங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதே என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல்லும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, என்றும் வாழும் இறைவனின் திருமகனே, கால எல்லைக்குள் குழந்தையாய் இருக்க நீர் திருவுளம் கொண்டுள்ளேன். குழந்தை பருவத்திற்குரிய மாசற்ற தன்மையை அன்பு செய்து உம்மிடம் வந்த குழந்தைகளை அரவணைத்து ஆசீர்வதித்து இன்று தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சாண்டோ பர்ஃபின் மீது உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருளும். இக்குழந்தை உடல் நலத்திலும், அறிவிலும், ஆற்றலிலும், பல்வேறு திறமைகளிலும் நாளுக்கு நாள் வளர அருள்தாரும். பெற்றோரின் அன்பான ஆதரவாலும் முன்மாதிரியான வாழ்க்கையாலும் இக்குழந்தை என்றும் உமக்கு உகந்தவராக வாழ வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வந்த இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இந்த குழந்தையை நிறைவாக ஆசீர்வதித்து நிறைவான செல்வத்தையும் நீடிய வாழ்நாளையும் நல்ல ஞானத்தை கொண்டவராக. ஆமென். Good. அப்ப ஹாப்பி பர்த்டே. சரியா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Santa. Happy birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, dear Santa. Happy birthday to you. Very good. என்னை தேற்றும் என அன்பின் ஆண்டவரே, அன்று உமது திருப்பாடல் ஆசிரியர் உண்மையே நல்ல ஆயனாக, உற்ற நண்பனாக, பாசமிகு தந்தையாக, அன்பான தாயாக ஏற்று பாடி போற்றி மகிழ்ந்தாரே. அதே போன்று இன்று இந்த இல்லத்திலே கூடியிருக்கக்கூடிய நாங்கள் இந்த இல்லத்திற்காக நீ செய்து வரக்கூடிய அனைத்து விதமான அருள் நலன்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நீரே இந்த இல்லத்தாரை வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீ போ ஐயா பிரிச்சு அதை பார்க்கலாமா எப்படி
அது எனக்கும் தெரியாது. ஓ கார் வேணுமா? ஒன்றுமே தெரியல. என்ன பண்ண அப்படிதான் இதுல எப்படி மூஞ்சி தேடுவா சொல்லு. ஓ ஏமா இதோட